வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி பச்சடி, தக்காளி கூட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது இட்லி, தோசை, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்ல சைடிஷ்ஷு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி வேக வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் சிவப்பாக வந்த உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வேறு காரத்துக்கு மிளகாப்பொடி எதுவும் போடுறதில்ல, காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். அது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த கூட்டுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ நான் ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கூட்டுக்கு தக்காளி கொஞ்சம் கூட தான் போடணும், அதனால் 4 தக்காளி கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். தக்காளி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது தக்காளி நல்லா கொலைய வேகணும். அப்போ தான் தக்காளி கூட்டு நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வர தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வேகிறதுக்கு நேரம் ஆகுது. அதனால் கொஞ்சம் மூடி வச்சு தான் நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லா தக்காளி நல்லா மையாக இருக்கணும். அந்த லெவலுக்கு தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ ஓரளவு நல்லா தக்காளி வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் போட்டோம், அதனால் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்த துவரம்பருப்பை போட்டுருவோம். அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். இந்த பருப்பு தண்ணி இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதனால் நல்லா கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்புலையே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நீங்கள் இது இட்லி தோசைக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.